சேனலில் பார்க்க போகிற ரெசிபி KFC மாடலில் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். 8 லெக் பீஸ் எடுத்துருக்கேங்க. ஒரு எலுமிச்சை பழத்தை சாறு புழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இவ்வளோதாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, அடுத்து தயிர், நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க. இப்போ இந்த எலுமிச்சம்பழம் சாறையும் ஊற்றிக்கலாம். அடுத்து இந்த பெப்பர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு, நல்லா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்றா கிளறி விட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இது ஊறினதுக்கப்புறம் இது எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இது கூட சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சமாக பால், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் மைதா மாவு, 3 முட்டை, பிரெட் தூள் கொஞ்சமாக, கார்ன்ஃப்ளெக்ஸ் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம். இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 3 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இது கூட இந்த பாலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இந்த முட்டையும் பாலையும் நல்லா அடித்தாச்சு. இப்போ இந்த சிக்கனோட இந்த மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதோட இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட இந்த முட்டையும் ஊற்றிக்கலாம். இது கூட சீரகத்தூளையும் நான் சேர்த்துக்கிறேன். நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்கலாம். கடாயை எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு சிக்கன் எடுத்து பிரெட் தூளில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளெக்ஸில் 2 டிப் பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுருங்க. பாருங்கள், இன்னொன்று அதே மாதிரியே
பக்கம் வெந்துருச்சுங்க. மறுபக்கத்தில் திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சிக்கனையும் அதே மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌனிஸாக வந்துருச்சு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்த ரெண்டையும் இதே மாதிரி நல்லா டிப் பண்ணி பொரிக்கிறத காட்டிட்டேன். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சுவையான KFC சிக்கன் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.